வணக்கம், வெல்கம் டு மால்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோல ஃப்ரெஷ்ஷா வறுத்து அரைச்ச கல்யாண ரசப்பொடியை யூஸ் பண்ணி நல்ல கமகமன்னு வாசனையோட ரொம்ப சுவையான கல்யாண ரசம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரே ஒரு தடவை இந்த ரசத்தை நீங்க டேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த மெத்தட்ல தான் ரசம் வைப்பீங்க. அந்த அளவுக்கு இதோட மனமும் சுவையும் அட்டகாசமா இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம கல்யாண ரசப்பொடி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தரலாம். 2 துண்டு கட்டி பெருங்காயம், 1/2 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக வெந்தயம், உப்பு தேவையான அளவு, 1/2 ஸ்பூன் மல்லி, 4 பல் பூண்டை தட்டி எடுத்துக்கணும், 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 2 வரமிளகா, 1 பச்சை மிளகாய். அடுத்து நம்ம கல்யாண ரசம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தரலாம். 25 கிராம் துவரம்பருப்பை நல்லா கழுவிட்டு குக்கரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதில் துவரம்பருப்பு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளையும் சேர்த்து 3 விசில் விட்டு இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். பொடியாக கட் பண்ண பெரிய தக்காளி 1, நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை வெதுவெதுப்பான தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கணும். 2 ஸ்பூன் எண்ணெய், 2 கொத்து கறிவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி. ஃபர்ஸ்ட் நம்ம கல்யாண ரசப்பொடி செய்ய ஆரம்பிக்கலாம். கடாய் ஒன்று அடுப்பில் வச்சு லைட்டாக ஹீட் ஆனோன்னு 1/2 ஸ்பூன் மல்லியை சேர்த்து நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துட்டு அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்து 1/2 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பை லைட்டாக வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துட்டு இதையும் பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு பொருட்களையும் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். எல்லா பொருட்களையும் நம்ம ஒன்றா சேர்த்து வறுத்தோன்னா மல்லி வறுபடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். சீரகம் வெந்தயம்லாம் சீக்கிரம் கருகிடும். அப்புறம் ரசப்பொடியோட மனமும் சுவையும் மாறி போயிடும். அதனால இந்த மாதிரி தனித்தனியாக வறுத்து நம்ம பொடி பண்ணோன்னா தான் ரசப்பொடி நல்ல கமகமன்னு வாசனையோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்போஸ் நீங்கள் ரசப்பொடியை ஸ்டோர் பண்ணி வைக்காமல் குயிக்காக பண்ணணுன்னா 1 ஸ்பூன் எண்ணெயில் எல்லா பொருட்களையும் லைட்டாக வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துட்டு மிக்சியில் கரகரப்பாக பொடி பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். வறுத்த எல்லா பொருட்களையும் நல்லா ஆற விட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்ல கமகமன்னு வாசனையோட ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்ச கல்யாண ரசப்பொடி தயாராகிடுச்சு. இந்த பொடியை நீங்கள் அதிக குவான்டிட்டியில் பண்ணி ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து இந்த ரசப்பொடியை யூஸ் பண்ணி கல்யாண ரசம் செய்ய ஆரம்பிக்கலாம். கடாய் ஒன்று அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் ஆனோன்னா 2 ஸ்பூன் எண்ணெய் நல்லா சூடானோன்னா 1/4 ஸ்பூன் கடுகை சேர்த்து நல்லா பொரிய விடணும். இது கூட 1/4 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 வரமிளகாயை இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கலாம். 1 கொத்து கறிவேப்பிலையை நல்ல எண்ணெயில் பொரிய விடணும். இந்த ஸ்டேஜில் கீரின பச்சை மிளகாய் 1, 4 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கோம் பாருங்கள், அதையும் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம். இது கூட கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளியை சேர்த்துட்டு தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்காக இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிக்கணும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி வச்சுருக்க ரசப்பொடியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ரசப்பொடியை சேர்த்தோனையே வாசனை நல்லா கமகமன்னு வருது. இது கூட நம்ம கரைச்சி வச்சிருக்க புளித்தண்ணியை நல்லா வடிகட்டி சேர்த்துடலாம். அடுத்து இது கூட நம்ம வேக வச்சு வச்சிருக்க பருப்பையும் தண்ணியவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். சப்போஸ் உங்களுக்கு பருப்பு வேக வைக்க நேரம் இல்லைனா கூட வெறும் இந்த கல்யாண ரசப்பொடியை மட்டும் யூஸ் பண்ணி ரசம் வச்சிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ரசம் இந்த மாதிரி ஒரு கொதி வந்தோடனே இதில் நம்ம கொத்தமல்லியை ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ரசம் நல்லா இந்த மாதிரி 2 கொதி வந்தோன்னே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நல்ல கமகமன்னு வாசனையோட ரொம்ப சுவையான கல்யாண ரசம் தயாராகிடுச்சு. இனிமே எல்லாரும் ரசப்பொடியை கடையில் வாங்காமல் இந்த மாதிரி வீட்டிலேயே ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்ச ரசப்பொடியை யூஸ் பண்ணி ரசம் வச்சிங்கன்னா வீடே மணக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.